எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். ஷோ அவர்களுடைய நாடகம் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ், மனமூர குரங்கு, அந்த நாடகம் போய் பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல் எங்கள் மாமா தான் ஷோ நாடகம் இது இன்னும் பார்த்ததே இல்லையா, என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாணிமாலில் அவருடைய ஷோனுடைய நாடக சீரியஸ் இருந்தது. டோன்ட் டெல் எனிபடி, இஃப் ஐ கெட் இட், மைண்ட் சமக்கி, எல்லாம் இருந்தது. ஸோ அந்த நாடகங்களுக்கு சீசன் டிக்கெட் வாங்கிட்டு எல்லா நாடகங்களையும் போய் பார்த்தேன். அப்போ ஹைலைட் சம்பவாமி வைகை. ஷோ லேடி வேஷம் போடுவார், மாமி வேஷம் போடுவார். ரொம்ப அழகாக இருக்கும். முகமது பின் துக்ளக் அப்படின்னு ஒரு சிறப்பான நாடகத்தை எடுத்து போட்டார். அது சென்சேஷன் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ துக்ளக் ஆட்சி தான் இப்போ நடக்குதுன்னு அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்டை அதுவரை ஒரு இன்டைரக்டா அங்கங்க ஒரு நையாண்டிகள் இருக்குமே தவிர டைரக்டா அரசியலையோ அரசியல்வாதியோ குச்சி ஒரு நாடகம் போட்டதில்லை. எல்லாமே காமெடி நாடகங்கள் தான் இருக்கும். அதுல தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் டைரக்டா அந்த நாடகம் முகமது பின் துக்ளக் கிளியர் பொலிட்டிக்கல் சட்டையர் ஆன் த ரன்னிங் கவர்மெண்ட், அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. துக்ளக் நாடகம் எங்கேயோ ஒரு சிகரம் மாதிரி கொண்டு போய் அவர் வச்சது. அந்த துக்ளக்குங்கிற பேர்ல தான் ஒரு பத்திரிகை. அந்த முதல்ல ஆரம்ப காலத்துல துக்ளக் ஆந்தோடம் ஆபீஸ்லயே ஒரு கார்னர்ல ஒரு துக்ளக் டிராமால எப்படி இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி முகமடியன் டைப்ல ஒரு இது மாதிரி போட்டு அதுதான் ஆபீஸா வச்சிருந்தாரு. நான் நிறைய எனக்கு அப்பதான் நான் பாஸ் பண்ண புதுசு பிடெக். ஸோ எனக்கு வேலை இல்லைன்னு அங்கே போய் உட்காந்துப்பேன். உட்காந்து எல்லாரும் ஒரு நண்பர்கள் எல்லாரோடையும் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பேன். ஷோ ஃப்ரீயாக இருந்தாலும் ஷோ டீம் போய் பேசுவேன். ஷோ சும்மா தாடா இருக்கா, ஏதாவது எழுது அப்படின்பாரு. நீ விகடலாம் எழுதலையா, ஏதாவது எழுது அப்படின்னோம்னா நான் ஒரு கருத்தை சொன்னேன். அதாவது ஒரு கதையை பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணாருன்னா அந்த கதையை எப்படி எடுப்பாரு, சின்னப்பதேவர் எடுத்தாருன்னா எப்படி எடுப்பாரு, KS கோபாலகிருஷ்ணன் எடுத்தாருன்னா எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை. அந்த கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு, எழுது அப்படின்னாரு. அது நான் ஒரு 4-5 பக்கத்துக்கு எழுதி அதுக்கேற்ற மாதிரி டிராயிங் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா வந்தது. அதாவது எங்கேயுமே நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஒரு பத்திரிகையில ஒரு உண்மை சம்பவம் ஈரோட்டில் கடவுள் ஒழிப்பு மாநாடோ ஏதோ ஒன்றுல பிள்ளையார் படங்களை செருப்பு மாலை போடுறாங்கிறது காட்சியை ஸ்டாஃப் போட்டோகிராஃபரை போய் எடுக்க சொல்லிட்டு அந்த 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 பத்திரிகையில போட்டிருக்காரு. பத்திரிகையில போட்டு அது இன்னைக்கு ஈவினிங் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் போய் அந்த பத்திரிகை எல்லாத்தையும் தூக்கி இவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் விட்டாங்க. அதுல அவர் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஆல் இண்டியா ஃபேமஸ் ஆயிட்டார். அதனால அவர் நார்த்ல எல்லாம் அவர் கூப்பிட்டு ஜனசங், இப்ப பிஜேபின்னு இருக்கு இல்லைங்களா, அது ஜனசங்கன்னு இருந்தது. ஜனசங்கில் அவர் பேச சொல்லுவாங்க. ஸோ ஜனசங்கில் இவர் என்ன பேசுவார், இவருக்கு ஹிந்திலாம் தெரியாது, இங்கிலீஷ்ல தான் பேசுவார். இங்கிலீஷ்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு, நான் கேட்டிருக்கேன். டெல்லியில் அவர் பேசியிருக்காரு, லட்சக்கணக்கான கும்பலுக்கு அவர் ஷோ பேச கேட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல அவர் ஆல் ஓவர் இந்தியா பாப்புலர் ஆனார். ஆரம்ப காலத்தில் நான் ஷோ நாடகங்களை பார்த்துருக்கேன் தவிர அவர் நான் எழுதிய நாடகங்களை பார்த்ததில்லையே, நான் பிஸியாக இருந்தவர். அப்போ ஃபிளைட் ஒன் சவுண்டு பெருசாக பரபரப்பாக பேசப்பட்ட நாடகம். அதுக்கு அடுத்தது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு நாடகம் எழுதினேன். அந்த நாடகத்தினுடைய முக்கியமான கருத்தை உலகம் இன்னும் 10 நாள்ல அழிஞ்சிடும் அப்படின்னு ஒன்று மனுஷங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்ட்டு. அதாவது கடவுள் நமக்கு பிறப்பை மட்டும்தான் தெரிய கொடுத்துருக்காரு. இறப்புங்கிறது அடுத்த செகண்ட் என்ன நடக்க போறதுன்னு கூட நமக்கு தெரியாம இறப்பு வந்துடுது. ஏன் அப்படி, அது இறப்புங்கிறது தெரிஞ்சா என்ன அப்படிங்கிற காரணத்துக்காக இது யோசனை பண்ணி தான் இப்படி ஒன்று பண்ணுவோமே. ஏன்னா ஃபிளைட் ஒன் சவுண்ட் அவ்வளோ பாப்புலராக போன நாடகம். ஸோ அதுக்கு அடுத்தது நான் ஒன்று எழுதுறதா இருந்தால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கற்பனையை நான் இது பண்ணி அப்போ துக்ளக்கில் எல்லா நாடகங்களையும் போட்டு கிழின்னு கிழிப்பாங்க. அவர் ஷோ எப்படி அரசியலில் கிழிக்கிறாரோ அந்த மாதிரி நாடகங்களையும் அவங்க விமர்சனம் பண்ணும்போது நாக்கு பிடிக்கிற மாதிரி எழுதிடுவாங்க. மகேந்திரன், டைரக்டர் மகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் ஷோ அவனுடைய இதில் நிருபராக இருந்தார். அவர் கட்டுரைகள்லாம் எழுதியிருந்தார். அவருக்கு விபரீதம் அந்த நாடகம் பிடிச்சி போய் அவர் உள்ள என்னை கையை பிடிச்சி தனியாக கூட்டிட்டு போய் பிரமாதமான ஒரு நாடகம் சார், சிறப்பான இது, இந்த மாதிரி ஒரு கருத்து, இந்த மாதிரி ஒரு இதை எவனுமே சொல்ல முடியாது அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ஓகே சார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சொல்லுங்கள் சார். நான் பத்திரிகை எழுதுவேன். பத்திரிகையா?
ஆமாம் சார் நான் துக்ளக் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் பார்த்து அவர் துக்ளக்கில் பிரமாதமாக அந்த நாடகத்தை பற்றி எழுதியிருந்தார். சோவே கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்ன என்ன எதுலையும் இல்லாதது இந்த நாடகத்தை பற்றி இவ்வளோ இதுவாக உயர்வாக எழுதியிருக்கீங்க. என்ன சார் நாடகம் அப்படி இருக்குது சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாடகத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு நல்லா ரிசீவ் பண்ணாங்க மக்கள்லாம். அதில் பார்த்துட்டு வரும்பொழுது சார் ஒய்ஜிபி அவங்க ட்ரூப்பில் தான் சோ வந்து நிறைய நடிச்சிருக்காரு. அவர் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த ட்ரூப்பில் திடீர்னு போய் ஒரு வேஷம் போட்டுருவார். மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி இந்த பத்மா ஸ்கூல்லாம் நடத்துனாங்களே அவங்க தான். அவர்கிட்ட சொல்லிருக்காரு, பார்த்தியா நல்லா இருக்கு அவ்வளோதான், இனிமேல் சோங்கிறவன் அவங்களதான், இனிமேல் மௌலிங்கிறவன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இது காதில் விழுந்து சுரேர்னது. என்னடா நான் வந்து இவரை வந்து என்னுடைய எழுத்துக்கு, என்னுடைய நாடக எழுத்துக்கு இவரை வந்து நான் குருவாக வச்சுருக்கேன், அவரை பற்றி இன்னமா இப்படி சொல்கிறாங்களே, தேவையில்லாமல் சண்டை மூட்டி விட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பதறி போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து அவரை தரியா சார் இதெல்லாம் வந்து அவங்க ஏதோ எக்ஸாஜரேட்டாக சொல்கிறாங்க, அது இப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஐயோ ராஜம்மா எப்படி இப்படி சொல்லுவான்னு உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா இந்த ட்ரூப்பில் நான் இருந்தவன். நான் அந்த காலத்தில் எழுத ஆரம்பித்த உடனே பட்டு எங்கள் ட்ரூப்பினுடைய மெயின் இவர் அவர் தான், கதாநாயகன் எழுத்தாளர் எல்லாம் அவர் தான். அவர்கிட்டயே சொல்லியிருக்கா, பட்டு இனிமே அவ்வளோதான் நீ சோ வந்துட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது உன்னை புகழறாங்கன்னு அர்த்தம் அப்படிதான் எடுத்துக்கணும், அது என்னை கிழறாங்கன்னு எடுத்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தினார். முக்தா ஃபிலிம் சீனிவாசன் அவர்கள் என்னுடைய பெரிய விசிறி. ஏன்னா அவர் காமெடி ரைட்டிங்க்கு ரொம்ப ஒரு ஃபேன். அவர் வந்து அந்த படத்துக்கு ஒரு காமெடி எழுத சொன்னார். ஸோ அந்த காமெடி ட்ராக் ஒன்று மெயினாக நான் வந்து சோ மனசில் வச்சுருந்தேன். ஏன்னா முக்தா ஃபிலிம்ஸ் எல்லா படத்துலையும் சோ தான் மெயின் காமெடி பண்ணுவார். ஸோ அவரை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணேன். அவரையும் மனோரமாவையும் மனசில் வச்சுக்கிட்டு அதில் இன்னொரு கேரக்டர் இருந்தது. அந்த கேரக்டருக்கு அவர் நீ பண்ணிடுன்ட்டார். முக்தா ஃபிலிம்ஸ் ஒன்று அறிமுகப்படுத்துறதுன்னே நான் விளம்பரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, மோதிர கையால் குட்டு அப்படின்னு சொல்லி சிவாஜி எனக்கு மாலை போடுற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்து போட்டு ஃபுல் பேஜ் தந்தி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து என்னுடைய அறிமுகத்தை அவர் அவ்வளோ சிறப்பாக செஞ்சார். அந்த படம் 100 நாள் ஓடித்து. அந்த படம் தான் சூரியகாந்தி. அந்த படம் 100வது நாள் விழா வந்து முக்தா சீனிவாசன் கொண்டாடினார். பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்கிட்ட தான் ஷீல்டு வாங்கணும். நான் வழக்கமாக வீட்டை விட்டு கிளம்பும் போதே இதே மாதிரி விபூதி நீட்டமாக போட்டு போயிடுவேன். நான் மேடைக்கு போகிறேன், இப்போ நான் வந்து விபூதி வச்சிருவா அழிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள். அப்போ வந்து அவர் காதில், பெரியார் அவர்கள் காதில் வந்து சீனிவாசன் சொல்கிறார் நான் யாருங்கிறத. அப்புறம் அப்படியே போயிட்டேன். போய் மேடை ஏறிக்கிட்ட போனேன். அப்பா நல்லா இருக்காருன்னார். அப்பா நல்லா இருக்காரான்னு கேட்குற அளவுக்கு அவர் எங்கள் அப்பாவை தெரிஞ்சிருக்குன்னா பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவர் கையால் அந்த ஷீல்டு வாங்கினேன். ஷோ அவர்களுடைய இது விஜய் டிவிக்காக ஒரு இன்டர்வியூ வந்து அனுஹாசன், சந்திரஹாசனுடைய பொண்ணு, அவங்க பண்ணுறாங்க. ஷோ அவர்களை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அவர் எனக்கு இதிலலாம் விருப்பம் இல்லை, நீங்கள் உடனே எப்போ பிறந்த எந்த ஸ்கூலில் படித்தேன் எல்லாம் திரும்ப தான் கேட்பீங்க, எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லைன்ட்டார். அப்புறம் அவன் என்கிட்ட கேட்டால், சார் அவர் அதுமெல்லாம் சொல்கிறார் சார், இருந்தாலும் அவர் வித்தியாசமாக இன்டர்வியூ பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். சரி இரு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோட்ட வந்து அந்த மாதிரிலாம் கேள்வி இருக்கா சோ நான் தான் கேட்க போகிறேன். நீங்கள் வந்து என்ன இல்லை உங்களுக்காக நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுஹாசன் வந்து, சார் உங்கள் நாடகங்களும் வந்து டிவிடியில் வந்திருக்கு, மௌலி சாருடைய நாடகங்களும் வந்து இது பண்ணிருக்கு, உங்கள் நாடகங்கள் சிறப்பாக வந்து விற்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு. இல்லை ஃப்ளைட் ஒன் சவுண்டு தான் ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பாராட்டை வந்து ஓப்பனாக ஒரு சேனலில் சொன்னவர் சோ. ஒரு ஒன்றுமே சொல்லிருக்க வேண்டாம், அந்த கிரெடிட்டை எனக்கு அவருக்கு வந்து அந்த மீடியா மூலமாக கொடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு. பார்த்தீங்களா, அந்த ஒரு வித்தியாசமான மனிதர் தான் சோ.